எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம். தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, கலை திருவிழா 2024-25 போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களின் விவரங்களை பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமில் தேடும் இடத்துல எம்எஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது emis.tnschools.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த பக்கத்தில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடைஸ் எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க. பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுக்கோங்க. பின்பு கீழே நீல வண்ண லாகின் பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இங்கு வில்லேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த பக்கத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் குறியை அழுத்துங்க. இந்த பக்கம் மறைக்கப்பட்டுவிடும். மேலே வலது மூலையில் 3 கோடுகள் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் இரண்டாவதாக ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் காம்படிஷன் அப்படின்னு இருக்கும். அதில் முதலாவதாக கலை திருவிழா 2024-2025 அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இந்த பக்கத்தில் முதலாவதாக கிளாஸ் அப்படின்னு இருக்கும், அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க. இதில் உங்களுக்கு தேவையான வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது இரண்டாவதாக டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்வதற்கு அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க. இதில் இண்டிவிஜுவல் டீம் அப்படின்னு இருக்கும். இப்போ தனி நபரா அல்லது குழு போட்டியா அப்படின்றத நம்ம தேர்வு செய்யணும். இப்போ நான் இண்டிவிஜுவல் அப்படின்றத தேர்வு செய்து கொள்கின்றேன். டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்வதற்கு அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க. இதில் இப்போ 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போட்டிகள் விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். இதில் எந்த போட்டியை நீங்கள் தேர்வு செய்யணுமோ அந்த போட்டியை அழுத்துங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ எந்த மாணவர் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறாரோ அந்த மாணவரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். மாணவரை தேர்ந்தெடுப்பதற்கு மாணவர்களுக்கு நேராக உள்ள சிறிய கட்டத்தை அழுத்துங்க. இதுபோல் நீல வண்ண சரி குறியீடு காட்டப்படும். இப்போ மாணவர்களை தேர்வு செய்த பின்பு இறுதியாக சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ தேர்வு செய்த மாணவர்களின் விவரங்களை வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம பார்த்து கொள்ளலாம். இதேபோல் ஒவ்வொரு போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களின் பெயர்களை எம்எஸ் வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல கலை திருவிழா 2024-2025 போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களின் விவரங்களை பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் 19/8/2024 21/8/2024 பதிவு செய்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.